வணக்கமுங்க நண்பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட ஒரு HP லேப்டாப் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு i5ல 8th ஜெனரேஷனுங்க. 8GB RAM DDR4 வந்திருக்குங்க. அதில் நீங்கள் 32GB வரைக்கும் நம்ம போட்டுக்கலாங்க. 256GB NVMe SSDயோட வந்திருக்கு. அதை நம்ம அப்கிரேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாங்க. 1TB ஸ்டோரேஜ் இருக்குங்க. மொத்தம் 2 ஸ்டோரேஜ் இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் கலர் லேப்டாப்புங்காட்டி உங்களுக்கு லேப்டாப் நல்லா எடுப்பாவே தெரியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நம்பரெல்லாம் தனியாக வரங்காட்டி உங்களுக்கு நல்லா லேப்டாப் நல்லா விலாசமாக இருக்குது. உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. இது வந்து நம்ம தர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 23,500 வந்தால் கொடுத்துடலாங்க. இதில் ஒரே ஒரு நம்பர் தான் வந்துருக்குங்க. அதோட டீட்டெயில் மாடல் என்னன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டால் வாங்கிங்க. ஸோ லேப்டாப் பாருங்கள். இது வந்து புதுசு கிடையாதுங்க, பழைய லேப்டாப்பு தான். பட் நல்லா இருக்குங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ மாடல் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மாடல் பார்த்தீங்கன்னா HP லேப்டாப்புங்க 15ங்க _DA1 அந்த மாடல் வருதுங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் HD டிஸ்பிளே வந்துருங்க. இப்போ அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன உங்களுக்கு ஒரு டைம் காட்டிடுறேன். ப்ராசர் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெல் கோரில் i5ல 8th ஜென்ரேஷன் வந்திருக்குங்க. 1.60 GHzங்க 4 கோர் ப்ராசரோட வந்திருக்குங்க. ரேம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 8GB ரேம் இருக்குங்க. DDR4 ரேம் தான். மொத்தம் 32GB சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு 1TB இருக்குங்க. SSD 256GB NVMe SSDயோட வந்திருக்கு. இன்டெல் ஷேர்ட் கிராபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 4GB வந்திருக்குங்க. இதில் ஒரே ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்குங்க. எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ணல பண்ணிக்கலாம்.